வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை கிண்டியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் போட்டியிடுவதற்காக மனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழகம் முழுவதும் இன்று துவங்கியது. இதன் தொடர்ச்சியாக சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் சுமார் 11 மணியளவில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக சென்னை கிண்டியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து பேசிய அவர் தெரிவித்திருப்பதாவது: திமுகவின் தேர்தல் அறிக்கையும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த சாதனைகளையும் சொல்லி வாக்கு சேகரிப்போம் என்று கூறினார். உடன் திமுக பகுதி செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, துரைராஜ், காங்கிரஸ் முத்தமிழ் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள், சைதை ஜாக்கப் தலைமையில் விசிக நிர்வாகிகள் மற்றும் தேமுதிக கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் மடுவை ஆர். சுப்பு, பகுதி செயலாளர்கள் ஈகை சுரேஷ், வாட்டர் வாஷ் குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் சைதை கா. பிரகாஷ், பூக்கடை கந்தன், பகுதி தலைவர் ஏ. இருதயராஜ், மாவட்ட பிரதிநிதி ஆர். கார்த்திக் ஆகியோர் உடனிருந்தனர்.